ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படி என்ன என்ஜாய் பண்றீங்க? நான்வெஜ் தான், ஃபிஷ் தான், லிவர் தான், ஐஸ்கிரீம் தான், குக்கும்பர் தான், தயிர் தான், ஃப்ரூட்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே, லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஆமா. ஓகேயா? சொல்ற எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த குக் பண்ண உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா? ஆமா, இதுக்காகவே அம்மா கைக்கு தங்க வயல் பிளாட்டினம்ல வளையல் வந்து உனக்கு என்ன வேணும் கத்தி இப்போ? ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்குதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து குக் பண்ற என்னோட பிளாகுமே அதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். வித் கேத்தியோட சேலஞ்ச் கூட அதுல இருக்கு. சோ எல்லாம் ஓகேங்களா? சோ அதனால வந்து இதுல சேலஞ்சும் இருக்கு, பிளாகும் இருக்கு. வித் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ற ஃபன் வீடியோவும் தான் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இவங்களோட அவுட்ஃபிட் வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருவேன், நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சண்டே சர்ச் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. அது முடிச்ச பிறகு இப்போ மார்க்கெட் கிளம்புறோம். மார்க்கெட்ல போய் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தெரியலம்மா, மார்க்கெட் போனாதான் தெரியும். என்னப்பா செய்யலாம்? மார்க்கெட்ல vlog-ஆ ட்ரை பண்றேன் முடிஞ்சா. வந்து நான் ஃபிஷ் சாப்பிட்டோம்னா today we take some fish. லாஸ்ட் வீக் தான் ஃபிஷ் சாப்பிட்டோம். அது வந்து சாதாரண சங்கரா மீன், பிரான். இது வந்து வஞ்சிரம், வவ்வால், அந்த மாதிரி சாப்பிடணும் ஆசையா இருக்கு. எஸ். அப்படி டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்றதே தெரிய வரும். ஆமா, நீ கிளம்புறதுக்கு 1 hour ஆகும். ஆல்ரெடி டைம் 11:30. நான் போயிட்டு வரதுக்குள்ள ஃபிஷ் எல்லாம் திட்டு போயிடுறோம். சீக்கிரமா கிளம்பி போலாம். சரி, இரு ரொம்ப அனலா இருக்குது. கிளைமேட் வேற மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறியா? சர்ச்ல என்ன சொன்னாங்க இன்னைக்கு? ரெண்டு பேரும் மேட்சிங் போயிட்டு வந்தீங்களா? ஓகே, சரி, ஓகே. நீ சீக்கிரம் சாப்பிடு. நம்ம நெக்ஸ்ட் வந்து vlogல இதுல பார்க்கலாம், எங்க மார்க்கெட்ல பார்க்கலாம், இல்லைன்னாக்கா லஞ்ச் செய்யும் போது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல இன்னைக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காரு மார்க்கெட்ல போயிட்டு. சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை. இது திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் அந்த திருக்க மீன் வந்து அவருக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க, சரியா கொடுக்கல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இதுல வெறும் மிளகாத்தூளும் உப்புத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். உப்புத்தூள் இவ்வளவே மட்டும்தான் எங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு. இந்த மிளகாத்தூள்ல தனியா தூள் எதுவுமே கிடையாது. தனியா எல்லாம் மிக்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் சரியில்லை இந்த ஃபிஷ். ஸோ இது வந்து நான் லேட்டரா செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு. எங்க பொண்ணு சூப்பரா நுங்கு உரிப்பா. நுங்கு வாங்கிட்டு வந்தோடனே அவ வேலை தான். நாளையோட மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து ஆகஸ்ட் வந்து எங்க கேத்திக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம். நீங்க நினைக்கிற ஃபங்க்ஷன் கிடையாது, பட் இது வேற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து சர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நாடி கெலீஜ் வேலை எல்லாம் பண்ணிக்கிற என்ன சொட்டிச்சு. கிட்ட இருக்கிறதுனால நாங்க வந்து ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஆமா, எங்க போறோம், என்னென்ன வாங்குறோம், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறமா இன்னொன்னு, ஒரு விஷயம் வாங்க போயிட்டு அதை மறைச்சு வச்சு அதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நாங்க அதை அப்புறம் தான் காட்டுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். வாங்கினா இதான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு அப்பவே காமிச்சிருவேன். பாக்குறவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஏன்னா வந்து நானே நிறைய வீடியோஸ் பாக்குறேன்.
போறாங்க, வாங்குறாங்க, ஷாப்பிங் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓகே, கரெக்ட். ஆனா வந்து அதை நாங்க உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் காட்டுவோம். இல்லைன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு நாங்க இதை வந்து அடுத்த வீடியோல காட்டுறோம். அந்த வேலையை நாங்க பண்ண மாட்டோம். வாங்கினா இதுதான் வாங்குறோம், இதுதான் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு டைரக்டா ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, நாட் ஒன்லி ஃபங்க்ஷன், எல்லாமே சாப்பிடுறது கூட உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லிவரும் செஞ்சிடலான்ட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லிவர் வேணும், அதனால ஏதோ சிம்பிளா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஃபிஷ் ஃப்ரையும் சாம்பாரும், சரி லிவரும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு லிவரும் செய்யறேன். எங்களோட இந்த கிச்சன்ல பண்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதனால தப்பா வந்தா சாரி பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் பண்ணுங்க, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செய்யலாம். கேட்டு கத்துக்கிறதுல தப்பே கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே. ஆக்சுவலா நான் சில்லி போடுவேன், பட் அந்த சில்லி போட்டாக்கா உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து இதுவாகும், நான் பேசுறது கேட்காது. அதனால சில்லி போடாம வச்சுட்டு இருக்கேன். லிவர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸ்ல முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலா மிளகாத்தூள். இந்த ஒரு மிளகாத்தூள் தான் எங்களோட எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ற மிளகாத்தூள். லிவர்ல மோஸ்ட்லி பொட்டேட்டோ போட்டா நல்லா இருக்கும், பட் அதெல்லாம் இல்லாம வெறும் ட்ரையா அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு மட்டும் இன்னும் போடல இதுல, மற்றபடி அதை மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி டு குக். ஒன் மோர் திங் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் இந்நேரம் எங்க வீட்டுல ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருக்கும். இருக்கிற ஃபேக்டர் சொல்ல போனா vlog பண்ணிட்டே நம்ம வந்து குக் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா என்னோட சேனல் கிடையாது, நீங்க எந்த சேனல் பார்த்தாலும் குக்கிங் சேனல் அப்படின்றது இல்ல, மொத்தத்துல vlog பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல நீங்க எந்த சேனல் பார்த்தாலும், யாரோட வீடியோஸ் பார்த்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட சார்பா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். நான் என்னோட சேனலுக்காக சொல்ல, இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ண சேனல். நீங்க வந்து உன்னோட சேனலுக்காக நீ கமெண்ட் பண்ண சொல்ற, லைக் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி, நீங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? என்னோட சேனல் நீங்க யோசிக்காதீங்க, ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது ஏர்ன் பண்றதுக்காக இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகனே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து சின்ன வீடியோஸ் பண்றதுல இருந்து, ஷார்ட்ஸ் பண்றதுல இருந்து பெரிய பெரிய வீடியோஸ் பண்ற வரைக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருந்தாலுமே வீடியோஸ் பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒர்க்கும் பண்ணிட்டு vlog எடுத்துட்டு லைட்டிங் செட் பண்ணி நம்ம வேலையும் பண்ணிட்டு பண்றது, இது எப்படி இருக்குன்றதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் நான். நம்ம பேசிட்டு கூட ஒரு வீடியோ போட்டுடலாம், நார்மலாவே பேசி சேலஞ்சோ இல்ல வந்து ஒரு பிராங்கோ இல்ல வேற மாதிரி vlog, ஷாப்பிங் vlog அந்த மாதிரி காமிச்சிடலாம். பட் வந்து நம்ம வாஷ் பண்ணி அது மசாலா போட்டு எல்லாம் செட் பண்ணி கிச்சன்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ குக்கிங் vlog கண்டிப்பா, அதுவும் சொல்றேன், குக்கிங் மட்டும் பண்ணாதீங்க, vlog பண்றதுன்றதே கஷ்டம். ஸோ நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அவங்களை ஷேர் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்றது. அப்புறம் இந்த பக்கம் வந்து லிவர் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த இதுல தெரியுதுங்களா? லிவரும் செஞ்சுட்டேன். ஸோ நீங்க வந்து நம்ம வந்து இத்தனை நாள் நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஓகே ஓகே ஈஸி தான் அப்படின்ட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தா. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் பார்ட். சில பேருக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது, சில பேர் கிடைக்கல. கிடைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? ஸோ கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க்காக நீங்க பண்ற ஒரு ஹெல்ப், நீங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அவங்களுக்காக இது பண்ணுங்க. நம்ம ஒன்றும் அவங்களுக்கு காசு செலவு பண்ண போறது இல்லை.
அப்புறம் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் எதுவும் போய் நேர்ல போய் தேடி போய் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போறது இல்ல. வீட்டுல இருந்தே ஒரு பட்டன் பிரஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இன்னில இருந்து நான் எந்த வீடியோஸ் பார்த்தாலும் கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட். நான் அந்த மாதிரி பண்ணது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். கமெண்ட் ஏன் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கமெண்ட்டும் லைக்கும் வந்து நம்மளோட யூடியூப் வந்து கேக்குறது இல்ல. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தான் கேக்குறாங்க. லைக்ன்றது அவங்க விரும்பி கேக்குறது அப்படின்றது என்னோட தாட். லைக்கும் சரி, கமெண்ட் நீங்க அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன ஆசை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது. சொல்லியிருக்கேன். இனி நீங்க எத்தனை லைக் போடுறீங்க, யார் யாரை ஷேர் பண்றீங்க அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் இந்த கமெண்ட் சொல்லியே வந்து வீடியோ பண்ணி முடிச்சிருவாங்க. பேட் கமெண்ட் சொல்லி பேட் கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு, அது மாதிரி இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ குக்கிங் ரெடி ஆயிட்டு இருக்கு, முடிய போதும் ஆல்மோஸ்ட். தெரியுதுங்களா? லிவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அந்த அம்மாக்கு டயட் இல்லையா, ஸோ அந்த அம்மாக்கு எக்கு தெரியுதுங்களா, ஃபிஷ்ஷு. இப்போ வந்து சாம்பார், லிவர், ஃபிஷ், ஒயிட் ரைஸ் எல்லாம் செஞ்சாச்சு. 2 முட்டைகள் உண்டு. ஃபிஷ் சாப்பிடுறியா? ஆமாமா, நான் வாழைப்பழம் காட்டு, நான் வைக்கிறேன், காட்டு. சூடா இருக்குது. கிறிஸ்பியா, கிரன்ச்சியா, ஸ்பைசியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேவரட். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிடணும். ஒரு 10 மினிட்ஸ்ல இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கான லஞ்ச் லிவர் ஃப்ரை, ஐ மீன் தொக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, எக். இவளுக்கு டயட்ன்றதுனால வித் எக்கோட, ஒயிட் ரைஸ் அண்ட் பிளெயின் சாம்பார். குக்கும்பர் எங்கப்பா? இது அவளுக்கான குக்கும்பர், எங்களுது வேற இருக்கு. ஓகே கேட்டி, சாப்பிட ஆரம்பிக்கிறியா? நம்ம எல்லாருமே சேர்ந்தே சாப்பிடலாம், அப்படியே vlog மாதிரி போட்டோம். ஓகே ஓகே. கியாத்தியோட டயட் லஞ்ச் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடணும். மெயின் டயட்னு பார்த்தா இன்னைக்கு அவளுக்கு லிவர், எக், முட்டை, கோழி முட்டை, எக், அப்புறம் ஃபிஷ். நிறைய வாளுங்களை காணவே காணுமே. எங்க வீட்டுல ஒரு திருட்டு பூனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி பூனை வந்து அப்பப்போ செய்யும் போதே சாப்பிட்டுரும். இது பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்களா, இப்ப ஒரு வேலை பண்ணா பாத்தீங்களா, பாத்தீங்களா? அப்படிதான், அந்த மாதிரி திடீர் திடீர் காணாம போயிடும். அது எல்லா ஐட்டம்ஸும் கிடையாது. இந்த வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், அந்த மாதிரிலாம். இன்னைக்கு vlog-ஓட சேர்த்து டயட். இது அவளோட டயட் ஃபுட். ஓகேங்களா? தெரியுதுங்களா? அவ்வளவு கிலோ கணக்குறியா? போ, ஓடு, ஓடி ஓடிப்போ, போ, வெள்ளரிக்காய் எடுத்துன்னு ஓடு.
அவளோட வெள்ளரிக்காவும். அப்பாடி அம்மாடி இப்ப வந்து அப்பாக்கு எங்க வீட்டு தலைவர் எங்க தலைக்கு தலைவர் திமிங்கலம் திமிங்கலம் திருக்கைய சரியா வாங்கின்னு வரல. எங்க திமிங்கலம் உங்க வீட்ல என்ன லஞ்ச்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் வச்சுட்டேன் நான். இது அவரோட லஞ்ச். கேத்தி சைலண்டா சாப்பிடுது. எப்படிடா இப்ப இதை பினிஷ் பண்றதுன்னு தெரியாம. என்ன கேத்தி? ஐயோ பொய் 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 ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நுங்கு வாங்கி வந்தாரு. அதை சாப்பிட்டதுனால என்னால இப்போ அவ்வளவா சாப்பிடுற மாதிரி இல்ல. சோ கொஞ்சமா இது என்னோட ஃபுட். நீங்க என்ன பார்க்கவே இல்லைல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi. Hello. Thank God for giving us wonderful food. ஆமென். அவ ஆங்கிலோ இந்தியன், அதனால அப்படிதான் பேசுவா. எதை ஒன்ன தவிர்த்து சாப்பிட மாட்டேன் நீ? எதை ஒன்ன தவிர்த்து சாப்பிட மாட்டேன்? ஏன் இன்னைக்கு டயட்டே உனக்கு மெயின் அதான். வேலை மென்ட்டுன்னு போயிட்டு அப்பா போய் திருப்பி போய் வாங்கிட்டு வந்தது. அதுக்காக சாப்பிடணும். நீ சொல்லி இருக்கிறல்ல. அதுக்குதான் சாப்பிடும் போது அதுக்கு நுங்கு அது இதெல்லாம் வாங்கி தராதுன்னு சொல்றேன். அவ சாப்பிடாத இருப்பாளா? இவ டெண்டரா இருந்ததா? சம்டைம்ஸ் லிவர் வந்து ஃப்ரெண்ட் ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. சில லிவர் வந்து ஸ்வீட்டா இருக்கும், டெண்டரா இருக்கும். இது வந்து ஸ்வீட்டா டெண்டரா தான் இருக்கு. அவ ஃபுல்லா சாப்பிடுவா, நான் ஸ்பீட் மோட் போட்டுருவேன். அவ சாப்பிடுறது நாங்க 2 பேரும் சாப்பிட்டுருவோம். அவ வேணும்னு லேட் பண்ணுவா. அதனால எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்றான். எங்க சேனல் நகத்தி சோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உளறுவாய் உளருது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீட்டு முந்திரி கொட்டை எங்க தலை. ஓகே பாய். Bye friends. Bye.